கொடுப்போமா, கண்டிப்பா கொடுப்பான். வினோத் 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 வா வா. வினோத், நடந்ததெல்லாம் நீ பார்த்த இல்ல? அபிராமி கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அவ வாழ்க்கையில முக்கியமான விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன். இப்போ நீதான் பெரிய மனசு பண்ணணும். கூட பிறந்த தங்கச்சிக்கு நீதான் உதவி செய்யணும். நம்ம குடும்பத்துக்கு நீதான் குலசாமி மாதிரி. இப்போ பிளீஸ்டா. வினோத், பொண்ணு வேணும்னு தவம் இருந்து பிறந்த விட அபிராமி. அவளுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறப்போ குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையா இருந்து நீ தாண்டா இதெல்லாம் செய்யணும். வசந்த் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்கிட்ட இல்ல. அவனே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெறுங்கையா நிக்கிறான். அதனால தாண்டா உங்ககிட்ட கேக்குறோம். உன் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்துறா. என்னங்க பேசாம இருக்கீங்க? இது உங்க கடமை. முழு மனசோட செய்யுங்க. சொல்லுடா. சரிப்பா, நான் தரேன். ஏமாப்ல, உணர்ச்சி வசப்பட்டு தரேன்னு சொல்றீங்களே, எப்படி கொடுப்பீங்க? இருக்கிற பணம் நகை இதெல்லாம் வச்சுட்டு தானே இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கீங்க. மாதம் குடும்ப செலவுக்கு நான் தானே பணம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கல எப்படி நீங்க கொடுப்பீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். சம்மந்தி, வினோத்தால முடியலன்னா நீங்களாவது உதவலாமே. நீங்க எனக்கு கைமாத்தா கொடுக்க வேண்டாம், கடனா கொடுங்க. 10 நாள்ல நான் திருப்பி கொடுத்துருவேன். இப்ப உடனே ரொக்கமா கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல. நகை விஷயத்துக்கு நானாச்சுன்னு வாய் வாரத்துக்கு ஒரு ஜாமீனாவும் சொல்லுங்க. சம்மந்தி அதுக்கு ஒத்துக்குவாங்க. என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி, சம்மந்தி சொல்லுங்க. உங்க கால்ல வேணாலும் விடுற சம்மந்தி. அப்பா, நீங்க ஏன்பா எல்லா காலையும் விழறீங்க? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஒவ்வொருத்தர்கிட்டயும் என் பொண்ணுக்கு கல்யாண பிச்சை போடுங்கன்னு ஏன்பா கேக்குறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. அபிராமி, அவசரப்படாதம்மா. அப்பா சொல்றேன், நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா, எனக்காக நீங்க இன்னும் அவமானப்பட வேண்டாம். உங்களை எவ்வளவோ அவசரத்துல வச்சு பார்த்தவனா இப்ப எனக்காக கோணி குறுகி ஒவ்வொருத்தர்கிட்டயும் கெஞ்சுறத பாக்கும்போது என் மனசு தாங்கலப்பா. நகை போட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா நம்ம சம்மதிக்கணும்? அபிராமி, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதா? மிஸ்டர் கல்யாணராமன்,
என் பேரை சொல்றது கூட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. வரதட்சணை கேக்குறதே தப்பு. அதை விட பெரிய தப்பு மருமக கொண்டு வர நகையை வச்சு மகளை கரையேத்தணும்னு நினைக்கிறது. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஏன் சம்மதிச்சேன்னு தெரியுமா? பெரிய நாயகி என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்றதுனாலதான், அவ வேதனை எனக்கு புரிஞ்சதுனாலதான். ஆனா என்னோட இந்த தியாகத்தை புரிஞ்சுக்காம உங்க அம்மா நகையிலே குறியா இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு மனைவி ஆகணும்? அப்படி என்ன அவசியம் எனக்கு? கல்யாணம்னா என்னங்க? ரெண்டு மனசு ஒன்னா சேர்ந்து ஊர் அறிய இணையறது தானே. அதுல நகை பணம்னு வரும்போது அத கல்யாணம்ங்கிறதா பிசினஸ்ங்கிறதா? பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பிடிச்சு ஊரை கூட்டி கணவன் மனைவி ஆகுறவங்களுக்கு இடையில உண்மையான அன்புதான் இருக்கணும். நகை போடல பணம் கொண்டு வரலங்கிற கோவம்லாம் இருக்க கூடாது. உங்க குடும்பத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால நீங்களாம் கிளம்பலாம். நீ என்னடி எங்களை கிளம்புன்னு சொல்றது? நாங்களே ஏற்கனவே போகிறதுக்கு தயாராயிட்டோண்டி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன்டி. எந்த அவமானமும் எங்களை ஒண்ணும் பண்ணாது. பொம்பளை நீதான் மடமேடை வரைக்கும் வந்து உன் கழுத்துல தாலி ஏறல. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுதுன்னு பாக்குறேன். எவனும் உனக்கு தாலி கட்ட மாட்டான்டி. அது என்னோட பிரச்சனை. நீங்க உங்க திருவாயை மூடிக்கிட்டு போயிட்டே இருங்க. போறேன்டி, போறேன். இன்னும் ஏண்டி ஓ முன்னாடி நான் நிக்க போறேன்? டேய் வாடா. குற்றம் எங்கு செய்தது யாரு? செய்த குற்றம் ஊரறியாது. விளையாட பெண்ணின் வாழ்க்கை பொம்மை இல்லையே. தற்பெருமை வாழ்ந்தது இல்லை, தர்மம் என்றும் வீழ்ந்தது இல்லை. கண்களுக்கு இமைகள் என்றும் எதிரி இல்லையே. பூந்தோட்டத்தில் புயல் வீசுதே, பூந்தோட்டத்தில் புயல் வீசுதே. உருவென்று வந்தது இங்கே கனவானதே. இன்னும் நீங்களாம் ஏங்க இருக்கீங்க? போங்க எல்லாரும். யார் செய்த பாவம், யார் போட்ட போங்கன்றல. வாடுறல வா. சொல்லி சதிராடுதே. போராட்டமா புரியாததா? போராட்டமா புரியாததா? வாழ்க்கை புதிர் போடும் கேள்விக்கு விடையேதமா? போச்சு, எல்லாமே போச்சு. ஏன் அஜாக்கிரதைனால என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சு, நின்னு போச்சு. இந்நேரம் மாலையும் கழுத்துமா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியவ இப்படி இப்படி தனி மரமா நிக்கிறாளே. ஐயோ, கடவுளே கடவுளே, இதுக்கு தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தியா? என் பொண்ணு இந்த கோலத்துல நிக்க வச்சு பார்க்கவா? ஏன் ஏன் என் உயிரை இன்னும் எடுக்காம இருக்க? கடவுளே,
என்னாச்சுங்க? என்னங்க? ஐயோ, அப்பா என்ன பாச்சு? டாக்டர் கூப்பிடுவா. அப்பா என்ன பாருங்கப்பா. என்னாச்சுங்க? சோமனே, அப்பா என்னாச்சு அவளுக்கு? அப்பா என்ன பாருங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க? ஐயோ, என்னங்க? அம்மா தைரியமா இருமா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. பயமா இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி ஏறல. என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடுமோன்னு பயமா இருக்கு. கடவுளே, அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதம்மா. அழாதம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏம்மா, அம்மா, பயப்படாதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதம்மா. ஏம்மா, அவன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா? அம்மா ஆண்டவன் இருக்காம்மா. நான் என்ன பண்றதுனே தெரியலையே. ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுது? கடவுளே, அவரை காப்பாத்து. அம்மா தைரியமா இருமா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன நெஞ்செழுத்தண்டா அவனுக்கு? அவங்க கவரிங் நகையை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவ கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சிருக்க. கொஞ்சம் விட்டு இருந்தேன்னா அந்த வெறும்பைய பொண்ணு பொண்டாட்டி ஆக்கி வீட்டுக்கு கூட்டி வந்திருப்பல. அம்மா. புள்ளையாடா நீ? புள்ளையான்னு கேக்குறேன். பெரிய நகை வாழ்க்கைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா நீ? நல்ல வேலை, எதேச்சியா நான் அந்த பக்கம் வந்தேன், கூட்டு வெளிப்பட்டு போச்சு. இல்லன்னா நீ அவங்களோட சேர்ந்து கூட்டு கலவானே தான் இருந்திருப்பேன். அம்மா என்னம்மா நீ வந்ததுல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்க? அவங்க என்ன வேணும்னே கவரிங் நகையை போட்டாங்க? ஏதோ பணம் தொலைஞ்சு போச்சு, அதான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டாங்க. அதான் அதை கூட மாத்தி 10 நாள்ல ஒரிஜினலா செஞ்சு போடுறேன்னு சொன்னாங்கல்ல. சொல்லுவாங்கடா, சொல்லுவாங்க. கேப்பையில நெய் வடியுதுன்னா கேக்குறவன் புத்தி எங்க போச்சுன்னு சொல்லுவாங்களாம். அவங்க ஒரிஜினல் நகை செஞ்சு போடுற வரைக்கும் இவ கல்யாணம் என்ன காத்துக்கிட்டு இருக்குமா? ஏண்டா, உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே எல்லா நகையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட குடுக்கறோம்னு சொன்னமா இல்லையா? அது மறந்து போச்சு அவனுக்கு. எதுவுமே தெரியாம நம்ம அவங்க கிட்ட கொடுத்திருந்தோம்னா ஐயோ நம்ம நிலைமை என்ன ஆயிருந்திருக்கோம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவன் கழுத்துல நீ தாலி கட்ட துணிஞ்சிருக்க. அந்த அளவுக்கு அவனை மயக்கிட்டான். ஏமா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நகையை கொடுக்காம சமாளிச்சலாம்னு நினைச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். நீதான் விஷயத்தை கூட்டத்துல போட்டு உடைச்சு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன். ஐயோ, கேட்டீங்களாடி? இவன் பேசுறத கேட்டீங்களா? அவங்க கவரிங் நகையை போட்டது தப்பு இல்லையா? நான் அதை அப்படியே பட்டவர்தனமா போட்டு உடைச்சது தப்பா போச்சான். இவனை நம்பி எப்படி நான் உங்களை எல்லாம் கரையேத்துறது? அண்ணி சொல்றது சரிதானேமா? என்ன சரி? அண்ணி வீட்டுல சூழ்நிலை காரணமா தானே அப்படி செஞ்சிருக்காங்க. அதுவும் அன்னைக்கு தெரிஞ்ச உடனே அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அண்ணனும் 10 நாள்ல ஒரிஜினல் நகையை போட்டுருவாங்கங்கறதுனால சரின்னு சொல்லிருக்காரு. நீ தான் தேவையில்லாம அவசரப்பட்ட. ஏண்டி, உனக்காக தான் நானே இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ இவனுக்கு சப்போர்ட் பண்றதோட இல்லாம அந்த பிராடோட பொண்ணு அண்ணின்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்க. பின்ன என்னம்மா, கவரிங் நகை போட்ட ஒரே ஒரு தப்பு தவிர வேற என்ன குறை சொல்ல முடியும்? அதுலயும் அது அண்ணி ஓப்பனா சொன்னாங்கல்ல. அந்த நேர்மை உனக்கு தெரியலையாமா? என்னடி எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா சாமி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இத பாரு, இனிமே இந்த வீட்ல அவளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நானே இவளை எப்படி கரையேத்த போறேன், இவளுக்கு 40 பவுன் நகையை எப்படி போட போறேன்னு அடிவயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு ஆளாளுக்கு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சிவகாமி அம்மா, வாங்க சமந்தி, வாங்க உள்ள வாங்க. உன் உபசரிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நாக்கா புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு போலான்னு தான் வந்தேன்.
சம்மந்தி எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்து பேசுங்க சம்மந்தி. அடச்சி, சும்மா சம்மந்தி சம்மந்தின்னுகிட்டு அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கு? பொம்பளையா நீ? பெருங்கையால முளம் போடணும்னு நினைக்கிறிய? என்ன தைரியம் உனக்கு? சம்மந்தி நான் சொல்றது சும்மா நிறுத்து. மண்டபத்துல நடந்த விஷயம் எல்லாத்தையும் என் பையன் வந்து சொல்லிட்டான். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. எவ்வளவு ஃப்ராடுத்தனம் இருந்தா அந்த வீட்டு பொண்ணு நகை வாங்கி ஓம் பொண்ணுக்கு போட்டு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்ப நினைச்சிருப்ப. அப்படி பிச்சை எடுத்துதான் உன் பொண்ணை கரையேத்தணுமா? என் தகுதிக்கு என்ன விட கீழான இடமா இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக உன் வீட்டுல சம்பந்தம் வைக்க நினைச்சேன் பாரு. அதுக்கு என்ன ஏமாத்த நினைக்கிறியா? அப்படி இல்ல சம்மந்தி, பேசினபடி 40 பவுன் நகைய கண்டிப்பா போட்டுரும். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டோம் சம்மந்தி. எப்படி போடுவேன்? எப்படி போடுவேங்கிறேன்? வீட்டுல என்ன தங்க சுரங்கமா வச்சிருக்க? ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம உன் பொண்ணை கட்டி கொடுத்துடலான்னு என்னமா திட்டம் போட்டிருக்க நீ? அன்னைக்கு நான் வந்து பழைய நகையெல்லாம் கொடுங்க, அதை அழிச்சிட்டு புதுசா செஞ்சிடலான்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன? பையன் கல்யாணம் வருது, பொண்ணுங்க நகை நட்டு இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு அன்னைக்கு சொன்ன இல்ல நீ? அதெல்லாம் பச்சை பொய்ன்னு இப்பதானே தெரியுது. அவளுங்க மாதிரி உன் பொண்ணுங்களும் கவரிங் நகையை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு தானே தெரிஞ்சிருப்பாளுங்க. நல்ல வேளை நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல, இப்பவே காட்டி கொடுத்துட்டான். இனிமே உன் மகளை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுங்கிற நினைப்ப அடியோட மறந்துடு. பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க நான் நின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தரங்கட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலைவிதி இல்ல. உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியோ இல்ல கிணத்துல பிடிச்சி தள்ளியோ எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு மட்டும் அவன் மருமகளா இனிமே வரவே முடியாது. ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம் சம்மந்தி. என் பொண்ணு உங்க பையன் மேல உயிரையே வச்சிருக்கா. நீங்க திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா ஒடிச்சு போயிடுவோம் சம்மந்தி. இது பாருங்க, 40 பொண்ணகைய சொன்ன மாதிரியே கண்டிப்பா யார் கையில கல்லாது விழுந்தாது போட்டுருவோம் சம்மந்தி. தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ண நிறுத்திடாதீங்க சம்மந்தி. எப்படி எப்படி நகை போடுவேன்? இந்த கல்யாணத்துக்கு இப்படி திணறிய? நாளைக்கு மறுவீடு சீமந்தம்னு 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? தெருத்துருவா போய் பிச்சை எடுப்பியா? தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. உன் தகுதி என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கிறப்ப என்ன மாதிரி இடத்துல உன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாமா நீ? உன்ன மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல வேணா உன் பொண்ணை கட்டி கொடு. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, புரியுதா? ஆரெல்லாம் பாலா ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்கணும். அதான் அதோட விதி. அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது.